சின்ன பிள்ளை நீனு. கொஞ்சம் பொரியல் வைக்கவா? இல்ல போதும். சரிம்மா. உன்னை வீட்ல எப்படிமா கூப்பிடுவாங்க? சுடர்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப நாங்களும் உன்னை அப்படியே கூப்பிடுறோம். நீ சாப்பிடு. நீ படிச்சிட்டு இருக்கல்லம்மா? ஆமா, இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிடும். சரி சரி. ஆத்தா ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால டாக்டர். நீ சாப்பிடா. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. உங்க அக்கா பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு? விவாகரத்துக்கு மயில சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் வீட்ல என்ன சொன்னாங்க? சுகன்யா, இப்ப இது உனக்கு ரொம்ப முக்கியமா? ஏங்க, ரெண்டு குடும்பமா இப்ப ஒரு குடும்பமா ஆயிடுச்சுல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் ஏதாவது இருந்தா அவங்களே சொல்லுவாங்க. நாமளே போய் எதுவும் கேட்க வேணாம். சரியா? சாப்பிடு. இங்க பாருமா, வாக்கப்பட்டு புது இடத்துக்கு வந்திருக்கோமே, இங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நல்லா பேசுவாங்களா பழகுவாங்களான்னு எல்லாம் நீ எதுவும் யோசிக்காதமா. இங்க இருக்கிற எல்லாருமே நல்ல மனுஷங்க தான். நல்லா பாசமா அன்பா பழகக்கூடிய. அந்த கதையில எதுக்கு என்ன சொல்ல வேண்டியதை சொல்லல குமார். இது வரைக்கும் உனக்கு தோன்றதை பண்ணிட்டு உன் விருப்பப்படியே இருந்துட்டேன். இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது.